பார்த்தீங்கன்னா ப்ரௌனி கேக் செய்ய நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து சாக்லேட்டை வந்து உருக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு குண்டானில் வந்து நல்லா சுடு தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கேன். மேலே இந்த மாதிரி ஒரு கப் வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் வந்து பட்ரு போட்டு, பட்டரும் 30 கிராம் வந்து சாக்லேட்டும் போட்டு அதை நல்லா வந்து அந்த ஹீட்லேயே வந்து நம்ம வந்து உருக்கிக்கலாம். கீழே வந்து நீராவி ஆக ஆக மேலே வந்து அந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா உருக்கணும். நல்லா வந்து விஸ்கி வச்சு நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஹீட்டுக்கே வந்து பட்டரும் சாக்லேட்டும் நல்லா உருகுது பார்த்தீங்களா? இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா உருக்குங்க. அந்த சுடு தண்ணி ஆவியாவ இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, சில்வர் பாத்திரம் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா வந்து மெல்ட் ஆனதை எடுத்துக்கலாம். சாக்லேட்டு வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சாக்லேட்டும் வந்து பட்டரும் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்துடும் அந்த ஹீட்டுக்கே. அடியில் பாருங்கள் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பவுல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பவுல்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் இது வந்து மெஷர்மெண்ட் அளவு எந்த கப்பு எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து அரை கப்பு சாக்லேட்டு அந்த பட்டரை வந்து உருக்கிக்கலாம். ஒரு கப்பு வந்து சுகர் வந்து நல்லா மிக்சியில் வந்து அடித்து அந்த கொக்கோ பவுடர் இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். பட்ரு சாக்லேட்லாம் வந்து நல்லா ஊற்றணும் பார்த்தீங்களா, மிக்சட் பண்ணணும் பார்த்தீங்களா சர்க்கரையோட. அது கூட 3/4 கப்பு வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மிக்சடு கூட ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரை கப்பு வந்து கொக்கோ பவுடர் இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் இது கூட சேர்த்திட்டோம். ஒன் சைடாக ஹேண்ட் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டி வந்து திக்காக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இப்போ நான் வந்து பால் இது கூட வந்து சேர்த்திக்க போகிறேன். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றி உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸ் கேக் செய்வோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து மெல்ட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஒரு 4-5 ஸ்பூன் வந்து நான் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு இந்த திக்னஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் இப்போ ஒரு தவா எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கேக் ட்ரே எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கேக்கு ட்ரேயில் செஞ்சு வச்சதை ஊற்றி நல்லா டேப் பண்ணுங்கள். ஏர் பபிள்ஸ் வராத அளவுக்கு நம்ம டேப் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸை வந்து டார்க் சாக்லேட் வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட நட்ஸ் இருந்தாலும் நம்ம உள்ளே வந்து கலந்துக்கலாம். ஸ்டாண்ட் வச்சு அந்த கேக்கு ட்ரேவை அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. இது வந்து 30 நிமிஷம் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் வந்து வெந்தண்ணுமே நீங்கள் திறந்து பாருங்கள். நமக்கு எவ்வளோ நேரம் வேகணுங்கிற பதத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைச்சலாவோ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் மூடுவேன். இன்னொரு ட்ரேயில் வந்து ஹாட்டின் டைப்பு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து அதே அந்த சாக்லேட் இதெல்லாம் இதில் ஊற்றிருக்கிறேன். இதில் வேணுங்கிற நட்ஸ் வந்து நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரியும் சாக்லேட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் பிஸ்தா வால்நட் அந்த மாதிரி எது இருந்தாலும் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வேக வச்சுட்டு 2 கேக்கையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ சூப்பராக ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து பார்த்தோம்னா பாருங்கள், இதில் எதுவும் ஒட்டலை, மாவே ஒட்டலை, நல்லா வெந்திருக்கு. இதுதான் நமக்கு பதம். இது எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரௌனி கேக்கு நம்ம வந்து பிளேட்டில் போட்டோம். நல்லா சாஃப்டாக நல்லா மெதுன்னு சூப்பராக வந்துருக்குங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கேக் வந்து ட்ரை பண்ணுறோம். உள்ளெல்லாம் பாருங்கள் அப்படியே மெல்ட்டாக, சாக்லேட்டில் அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.